பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த ஆண்டினுடைய இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் 31ஆம் தேதி. இதோ குட் பை டு 2024. 2024க்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். 365 நாட்கள் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்க கூட நேரமில்லை. இந்த ஓராண்டு காலமாக இறைவன் நமக்கும் நம்மவருக்கும் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து பார்த்து நன்றி கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று நேரம் கிடைப்பினும் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக கண்களை மூடி மனதுருகி நன்றி செலுத்த மறக்க வேண்டாம். இந்த அருமையான ஆண்டுக்காக நல்லதோ கெட்டதோ, ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம் இல்லையோ, இறப்போ இழப்போ, கஷ்டமோ நஷ்டமோ, அல்லது சந்தோஷமோ துக்கமோ, அத்தனையும் ஆண்டவருடைய கிருபையால் நடந்தேறியது. நடந்து முடிந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நடந்து முடிந்ததை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாது அத்தனையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டு, இன்னமும் இந்த ஆண்டவர் என்னை இன்னும் ஆசீர்வதித்திருக்கின்றாரே, இந்த ஓராண்டு காலமாக உயிர் பிச்சை கொடுத்தார், எத்தனையோ ஆபத்து விபத்திலிருந்தும் பொல்லாப்பு தீய சக்தியிலிருந்தும் போட்டி பொறாமையிலிருந்தும் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாத்து நடத்தினார். என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் சொந்த பந்தங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கின்றார்கள், உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். மருத்துவமனைக்கு சென்றிருக்கலாம், அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு சில நபர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம், அல்லது ஒரு சில நபர்களை நாம் இழந்திருக்கக்கூடும், அல்லது வெற்றி பெற்றிருக்கக்கூடும், தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடும், நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கக்கூடும், புதிதாக வீடு அமைந்திருக்கக்கூடும், இந்த நிலத்தை விற்றிருக்கக்கூடும், இந்த நிலத்தை வாங்கியிருக்கக்கூடும், அல்லது ஒரு சில படிப்பில் நாம் வெற்றி பெற்றிருக்கக்கூடும், ஒரு சில நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சென்றிருக்கக்கூடும், உயர்வை பெற்றிருக்கலாம், ப்ரமோஷன் கிடைத்திருக்கலாம், அல்லது பணியிட மாற்றம் பெற்றிருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடந்திருக்கலாம், குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், நல்லது குடும்பத்திற்கு நடந்தேறியிருக்கலாம், பெரிய ஆபத்திலிருந்து நோய் நொடியிலிருந்து ஆண்டவர் நம்மை பரிபூர்ண சுகத்தோடு நலத்தோடு ஆசீர்வதித்து இந்த நாளில் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த விபத்தோ ஆபத்தோ நடந்திருந்தால் இன்று மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருந்திருப்போம். எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை இன்னமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கின்றார், அக்கறையாய் இருக்கின்றார், கரிசனையாய் இருக்கின்றார். நாம் இன்னும் வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய கடவுள் நம்மோடு இருந்து இந்த 2024ஐ அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். எத்தனையோ சோக சம்பவங்கள், எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனை, நண்பர்கள் மத்தியில் பிரச்சனை, அல்லது பலதரப்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நாளை புதிய ஆண்டை நாம் வரவேற்கக்கூடிய அந்த வல்லமையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம், தோத்திரம் செலுத்துவோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2024 முதல் நாளிலிருந்து இந்த நாள் வரல நினைத்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? இதோ நம்முடைய உடலுடைய உறுப்புகளுக்காக முதலில் நன்றி செலுத்த முடியுமா? இந்த உயிர் எப்படி இருக்கின்றது? நாம் உண்ணக்கூடிய உணவுகள் எப்படி செரிமானமாகிறது? அல்லது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நினைத்து பார்ப்போம். ஏதோ ஒரு விதத்தில் அற்புதமும் அதிசயமும் எண்ணி பார்க்க முடியாத விதத்தில் நம்முடைய உறுப்புகள் அத்தனையும் நல்ல முறையில் இந்த ஆண்டு முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத, அல்லது மருத்துவமனைக்கு போனாலும் அதையெல்லாம் சரி செய்து இன்றும் நல்ல உடனத்தோடு ஆரோக்கியத்தோடு, ஒருவேளை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கூட ஆண்டவர் நம்மை அற்புத கரத்தினாலே ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றால் அதற்காக நாம் சும்மா இருக்க முடியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ நன்மைகளை நாம் ஆண்டவர் செய்திருக்கின்றார். எத்தனையோ நன்மைகள் பிறருக்கு தெரியாத, சொந்த பந்தங்களுக்கு தெரியாத, அல்லது கணவன் மனைவிக்கு தெரியாத, அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாத எத்தனையோ காரியங்கள், நம்முடைய பர்சனல் காரியங்கள் என்று சொல்ல விதத்துல நமக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு சில ரகசியங்கள், ஒரு சில காரியங்கள், ஒரு சில தவறுகள், ஒரு சில குறைகள், ஒரு சில நன்மைகள் அத்தனையும் இந்த ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டுதானே இருக்கின்றார். நாம் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும், அவரை மறந்தாலும் அவர் மறவாத தேவன். அவர் நம்மை ஒன்று சேர்க்கக்கூடிய, அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொள்வது போல நாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவு சென்றாலும் இன்னும் நம்மை கண்டுபிடித்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் இந்த ஆண்டு முழுவதும் அற்புத கரத்தினால சிறகுகளின் நிலையில் ஒரு தாய்க்கோழியை போல நம்மை அரவணைத்து, நம்மை எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் நம்மை பராமரித்து காத்து, நமக்கு இன்னும் உயிர் ஊட்டம் கொடுத்து நம்பிக்கை ஊட்டி, இன்னும் நீ வாழ வேண்டும், இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்கின்றது, இன்னும் நீ பல்லாண்டுகள் நிறைவுள்ளவராக வாழ வேண்டும், நல்லவராக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா? நினைத்து பார்ப்போம். நடக்காத, முடியாத, கூடாத காரியங்களை கூட ஆண்டவர் சாத்தியப்படுத்தியிருக்கின்றார், நடந்தேறி இருக்கின்றது. நம்முடைய உற்றார் உறவினர்கள், எதிரிகள் முன்பாக தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலையை கூட மாற்றி அமைத்து அவர்களெல்லாம் நம்மை ஒவ்வொருவரையும் பாராட்டக்கூடிய விதத்தில், கணவனால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, பெற்றோரால் பிரச்சனை, சொந்த பந்தங்களால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில இன்றும் நாம் தலை நிமிர்ந்து நம்முடைய மரியாதையோடும், அதுவும் சுய மரியாதையோடும் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அத்தனையும் இந்த ஆண்டவர் செய்த கிருபை. நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா? எதிரையோ கொடுக்கல் வாங்கல், கடன் சுமை, லோன் கட்ட முடியல, அல்லது சுயோதவி குழுல எடுத்த லோனை கட்ட முடியல, வேலை கிடைக்கல, பயங்கரமான சிக்கல், பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, அத்தனையும் தாண்டி இந்த ஆண்டுல எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பண ரீதியான, பொருள் ரீதியான, பொருளாதார ரீதியான தடைகளை மீறி இன்று நாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நன்றி செலுத்துவோம். எத்தனையோ காரியங்கள் கெட்டது நடந்திருக்கக்கூடும். நான் நல்லவனாக நினைத்தேன், ஆனால் கெட்டவனாக மாறிவிட்டேன். இதோ நான் சம்மணம் சென்று பழகினேன், பழகிய பிறகுதான் சாத்தான் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு விதத்தில் வெளிப்படுத்தினார். அந்த தவறிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து திருந்தக்கூடிய, தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரே உமக்கு நன்றி. என் குடியார கணவர் மனமாறிவிட்டார். கெட்டு நடத்தி இருக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு அடிமையான என்னுடைய மகள் மாறிவிட்டார். படிக்காத பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறது. தேராத பிள்ளையை நீ தேற்றி விட்டு, அதற்காக கொடான கோடி நன்றி என்று நன்றி பெருக்கோடு அந்த அருமையான பாடலை நாம் பாடி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ஏ ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ஏ ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த 2024 நான் கடந்து வந்த பாதைகள் கருடு முருடான, வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரிய, அருவருப்புக்குரிய, எத்தனையோ பிரச்சனைக்குரிய, எத்தனையோ தடைகளை மீறி என்னையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்திரப்பா. உமக்கு கொடான கொடி தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே.
தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு நாளைக்கு நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இன்னும் அபரிதமான ஆசீர்வாதத்தோடு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் பிரியமுள்ளவர்களாய் வாழணும். ஆசீர்வதியும் அப்பா. அப்பா உமக்கு நன்றி, ஏ ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ஏ ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். Goodbye to 2024.